அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கனியில் முக்கனி அப்படின்னு மிக சிறப்பு வாய்ந்த கனி அப்படின்னு மா பலா வாழை அப்படின்னு மூன்று சொல்லுவாங்க. இந்த வாழை சுவையிலும் சரி மருத்துவ குணத்திலும் சரி தனித்துவம் வாய்ந்தது. வாழைப்பழத்தில் செவ்வாழை என்பது அதிக மருத்துவ குணங்களும் சத்து நிறைந்ததும் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு ஏற்படக்கூடிய உயிரை கொள்ளக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் அதீத சத்துக்கள் நிறைந்த இந்த செவ்வாழை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தினமும் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, தினமும் நீங்கள் செவ்வாழை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீதமான சத்துக்களும் உங்கள் உயிரை கொள்ளக்கூடிய நோயாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த செவ்வாழை பழத்துக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாழை பழத்தில் கலோரிஸ் 89, கார்போஹைட்ரேட் 22.8 கிராம், புரோட்டீன் 1.1 கிராம், ஃபைபர் 2.6 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், சுகர் 12.2 கிராம், வைட்டமின் சி, வைட்டமின் B6, வைட்டமின் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள், மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இதுபோல் தாதுக்களும் நிறைந்திருக்கு. இந்தளவு சத்துக்கள் நிறைந்தது தான் செவ்வாழை பழம். இந்த செவ்வாழை பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய 10 வகையான நன்மைகள் என்ன? இந்த செவ்வாழை பழத்தை தினமும் சாப்பிடுவதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்து நமக்கு கண்ணுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தருது. கண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. குறிப்பாக மாலைக்கண் நோய் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக மொபைல், டிவி, லேப்டாப் பார்க்கக்கூடிய நபர்கள் செவ்வாழை பழத்தை தினமும் சாப்பிடுவதன் மூலம் அவருடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். கண்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. இதில் பீட்டா கரோட்டின் சத்து நிறைந்திருப்பதால் கண் பார்வைக்காக கண்ணாடி போடக்கூடிய நபர்கள் கூடிய விரைவில் அந்த கண்ணாடி அணியாமல் தடுக்க முடியும். இரண்டாவது நன்மையாக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 நரம்பு தளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. யாருக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி இருக்கோ, உடல் பலவீனமாக இருக்கோ அவங்களாம் இந்த செவ்வாழை பழத்தை தினமும் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு தளர்ச்சி குணமாகும், உடல் வலிமையாகும், மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதில் வைட்டமின் B6 நிறைந்திருக்கு. மேலும் மூணாவது நன்மையாக இந்த செவ்வாழையில் அயன் சத்து நிறைந்திருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதனால் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். இரத்தத்தில் புதிய சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாழையில் உண்டு. யாருக்கெல்லாம் இரத்த சோகை இருக்கோ அவங்கள தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அந்த இரத்த சோகை முற்றிலுமாக குணமாகும். இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நான்காவது நன்மையாக இந்த செவ்வாழை பழத்தில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. மேலும் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை உறிஞ்சி எலும்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாழை பழத்தில் உண்டு. செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் எலும்புகள் வலிமை பெறும், உடல் வலிமை பெறும், மூட்டு வலி, கைகால் வலி இது போல் எலும்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வலியும் ஏற்படாது. ஐந்தாவது நன்மையாக பொதுவாக வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் நன்று தூண்டப்பட்டு மலச்சிக்கல் சரியாகும். அதில் இந்த செவ்வாழை பழமும் முக்கிய பங்கு உண்டு. செவ்வாழை பழத்தில் ஃபைபர் சத்து அதிகமாக இருப்பதால் குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை நன்கு தூண்டி மலச்சிக்கல் ஏற்படாத வண்ணம் இது தடுக்கும். அதனால் மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஆறாவது நன்மையாக அதிகமாக தண்ணி குடிக்கல அப்படின்னா சிறுநீரகத்தில் கல் ஃபார்ம் ஆகும். இதுபோல் கல் ஃபார்ம் ஆகாமல் தடுப்பதற்கு இந்த செவ்வாழை பேருதவியாக இருக்குது. இந்த செவ்வாழையில் பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கு. அதனால் சிறுநீரகத்தில் கல் ஃபார்மே ஆகாது. மேலும் சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் தினமும் நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட சாப்பிட அந்த சிறுநீரக கல் படிப்படியாக கரைந்து சிறுநீரகம் நல்ல ஆரோக்கியமாக செயல்பட இது உறுதுணையாக இருக்கும். ஏழாவது நன்மையாக சரும ஆரோக்கியத்துக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. சொறி, சிரங்கு, வெடிப்பு மற்றும் வேறு ஏதாவது சரும அலர்ஜி இருந்தால் கூட செவ்வாழை பழம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், பொலிவுடன் இருக்கும். ஏன்னா செவ்வாழையில் அந்தளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இந்த செவ்வாழை பழத்தில் வைட்டமின் சி நிறைந்திருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு, மேலும் பல தாதுக்களும் நிறைந்திருக்கு. இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலிமையாக்கும். இதனால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி, இரும்பல், ஜுரம், ஜலதோஷம், சின்ன சின்ன வைரஸ், பாக்டீரியாக்கள் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாழை பழத்துக்கு உண்டு.
நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலிமையாக்கக்கூடிய, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த செவ்வாழை பழத்திற்கு உண்டு என்பதால் தினமும் நம்ம ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாது. 9வது நன்மையாக இந்த செவ்வாழை பழத்தில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது. காலையில் நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்காது, உங்களுக்கு அதிகமான கலோரியும் தேவைப்படாது. இதனால் உடல் எடை குறையும். தொடர்ந்து செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் நீங்கள் அதிகமான உணவு எடுத்துக்கக்கூடிய பழக்கம் குறைக்கப்பட்டு உடல் எடை கணிசமாக குறையும். 10வது நன்மையாக ஆண்மை குறைவு பிரச்சனையை சரியாக்கக்கூடிய வல்லமை சத்து இந்த செவ்வாழையில் உண்டு. இந்த செவ்வாழையில் துத்தநாகம் சத்து நிறைந்திருப்பதால் ஆண்களுடைய விந்தணுக்களின் எண்ணிக்கையை இது அதிகரிக்கும், ஆண்மையை அதிகரிக்கும். மேலும் நீண்ட நேரம் நல்ல ஆரோக்கியமான உடல் உறவுக்கு செவ்வாழை பழம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்தளவுக்கு சத்துக்களும் நல்ல ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தது இந்த செவ்வாழை. மேலும் இந்த செவ்வாழையில் அதிகமான சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்திருப்பதால் இருதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இருதய சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இதய வலி மற்றும் மாரடைப்பு இது போல் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இந்த செவ்வாழைப்பழம் தடுக்கும். மேலும் இந்த செவ்வாழையில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரையானது உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் உடலுக்கு தேவையான உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும். நீங்கள் அதிகமாக சோர்வாக இருக்கீங்க, அதிகமாக களைப்பாக இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடுவதன் மூலம் சுறுசுறுப்பாக, புத்துணர்ச்சியாக, ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் உடல் உற்சாகமாக இருக்கும். அந்த களைப்பு போய்விடும், சோம்பல் போய்விடும். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை நம் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். மேலும் இந்த செவ்வாழையில் ஆன்டி கேன்சர் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்திருப்பதால் நம் உடலில் இருக்கக்கூடிய செல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதனால் கேன்சர் வராமல் தடுக்கும். கேன்சர் வந்தவங்களும் இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் படிப்படியாக நம்மளுக்கு கேன்சர் குணமாகும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.